மகிழ்முற்றம் குழுவானது 11 இன்னைக்கு நம்ம பள்ளிக்கூடத்தில் சென்றாண்டு குழந்தைகள் தினத்தன்னைக்கு தொடங்கினோமா? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நவம்பர் 14 ஆரம்பித்தோம். இந்த ஆண்டு வந்து ஜூலை 11ஆம் தேதி மகிழ்முற்றம் குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ குறிஞ்சி நிலத்துக்கு ஆசிரியர் பொறுப்பாளர் பேர் யார் போட்டிருக்கு சொல்லுவோம். சிவானி, உங்களுக்கு ஆசிரியர் பொறுப்பாளர் யார்? பொறுப்பாசிரியர் தங்கராஜ் சார். அடுத்தது முல்லை நிலத்திற்கு பொறுப்பாசிரியர் பேர் யார் போட்டிருக்கு சொல்லு. மருத நிலத்தின் பொறுப்பாசிரியர் யார் போட்டிருக்காங்க சொல்லு. நெய்தல் நிலத்துக்கு, பாலை நிலத்துக்கு. இப்போ குறிஞ்சி நில தலைவர்கள் 2 பேரையும் சொல்லிடுங்க. நீங்களாவே பேர் சொல்லி சொந்தமாக சொல்லு. உன் பேர் உங்க 2 பேர் பேர் சொல்லு. அடுத்து முல்லை நில தலைவர்கள் 2 பேர் சொல்லுங்க. நெய்தல் நில தலைவர்கள் 2 பேர் சொல்லுங்க. பேரு நெய்தல் நில தலைவர்கள் 2 பேர். பாலை நில தலைவர்கள் 2 பேர் சொல்லுங்க. போன வருடம் இந்த குழுக்கான பணிகள் சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? சிவானி, உனக்கு என்ன பொறுப்பு? குறிஞ்சி நிலத்துக்கு என்ன பொறுப்பு கொடுத்துருந்தேன்? நேரா திரும்பி நின்று சொல்லணும். முல்லை மதிய உணவு கவனித்தல். மருதம் பள்ளிகள் சுத்தமாக இருக்கும் கவனிப்பு. பள்ளி தூய்மை, பள்ளிகள் சொல்லக்கூடாது. பள்ளி தூய்மை சுத்தம். நெய்தல் காலை உணவை மேற்பார்வை, எல்லாரும் சாப்பிட்றாங்களா பார்க்குறோம். அடுத்தது நெய்தல் நிலம். அது பாலை நிலம். காலை இறை வழிபாட்டு கூட்டத்துக்கு ப்ரேயருக்கு எல்லாரும் வர்றாங்களான்னு சொல்லி பார்க்குறது. இப்போ இந்த குழு அமைப்பின் நோக்கங்கள் இருக்குது. இதை மட்டும் நான் சொல்கிறேன், திருப்பி சொல்லாத. கற்றல் திறன் மேம்பாடு. அதாவது கற்றல் திறன் மேம்பாடுனா வாசிப்பு இயக்க செயல்பாடுகள், வினாடி வினா மற்றும் தேர்வுகள் உள்ளிட்ட செயல்பாடுகளில் மாணவர் திறன்களை அளவீடு செய்வதன் மூலம் அவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துதல். 2வது நோக்கம் குழு மனப்பான்மை. மாணவரிடையே உள்ள வேற்றுமைகளை களைந்து தங்கள் குழுவின் வெற்றிக்காக செயல்படும் மனப்பான்மையை ஊக்குவித்தல். 3வது நோக்கம் அனைவருக்குமான வாய்ப்புகள். கல்வி மற்றும் இணை செயல்பாடுகளில் மாணவர்களை பங்கேற்க செய்வதன் மூலம் அவர்களின் திறமைகளை வெளிக்கொணர்தல். அடுத்தது 4வது நோக்கம் நேர்மறைகளை வலுவூட்டுதல். குழு அமைப்பின் மூலம் மாணவரிடையே நேர்மறை நடத்தைகளை வலுவூட்டி அவர் தம் வாழ்வில் நீண்ட காலம் நிலைபெற செய்தல். அடுத்ததாக தலைமைத்துவ பண்பை வளர்த்தல். ஒவ்வொரு குழுவிலும் மாணவர் தலைவர்களுக்கு தலைமைத்துவ பண்புகளை வளர்த்து பொறுப்பான தலைவர்களாக உருவாக்க செய்தல். ஆசிரியர் மாணவர் உறவை மேம்படுத்துதல். ஆசிரியர்கள் குழுக்களின் வழிகாட்டுநர்களாக செயல்படுவதால் மாணவர்களுக்கு வழிகாட்டுதல் மற்றும் ஆதரவை வழங்குகின்றனர். இதன் மூலம் ஆசிரியர் மாணவர் உறவு மேம்படும். இப்போ நீங்கள் ஒவ்வொரு வாரமும் செயல்படும் போது உங்கள் செயல்பாடுகளுக்கு இனிமேல் மதிப்பெண்கள் வழங்கப்படும். அதனால் உங்களுடைய கடமைகளை என்ன செய்ய, நீங்கள் எப்படி செய்யணும் சொல்லுங்க. எந்த குழு அதிக மதிப்பெண் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லுவோம். சரியாக செயல்படாத குழுக்களை கூப்பிட்டு அதுக்கான காரணத்தை கேட்போம். நம்ம மகிழ்முற்றம் குழுவானது போன வருடம் முழுசாக நடைபெற்று முடிஞ்சிருச்சு. இந்த வருடத்தில் இன்னும் சிறப்பாக செயல்படுவீங்களா? எல்லாம் கை நீட்டு. 11/7 இப்போ சொல்லுங்க எல்லாரும். 11/7/2025 இன்று முதல் 2ஆம் ஆண்டாக மகிழ்முற்றம் குழுவானது எங்கள் பள்ளியில் செயல்படுகிறது. ஆசிரியர் மாணவர் தலைவர்களின் செயல்பாடுகளை பொறுப்புடன் மேற்கொள்வோம். தலைமைக்கு கட்டுப்பட்டு நடப்போம். நேர்மறை எண்ணங்களை வளர்ப்போம். தினமும் பள்ளிக்கு வருவோம். ஒற்றுமையுடன் இருப்போம். ஒருபோதும் பொய் பேச மாட்டோம். அடுத்தவர் பொருட்களை எடுக்க மாட்டோம். பள்ளி தூய்மை பணியை முறையாக மேற்கொள்வோம். காலை மதிய உணவுகளை வீணாக்காமல் உண்போம்.
உண்போம் ஆசிரியர் மாணவர் உறவை வலுப்படுத்துவோம் அரசு பள்ளி வறுமையின் அடையாளம் இல்லை பெருமையின் அடையாளமே என்பதற்கேற்ப நல்ல மாணவர்களாக இருப்போம்